ஆணவ கொலைக்கு குறைந்தபட்ச தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் மாநில அரசு செய்ய வேண்டிய அவசர கால சட்டம். அதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டியது இல்லைன்னு சொன்னா ஜாதி வெறியர்கள் அவரை இயக்குகிறார்கள். ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லி இருப்பது வேதனையின் உச்சகட்டம். திராவிட இயக்கம் தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்குகிறது என்பதுதான் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற மறுப்பது. திமுக பல வரலாற்று தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த வரலாற்று தவறுகளின் பட்டியலில் இந்த ஆணவ கொலைக்கான சட்டம் இயற்றப்படாதது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல கோடி ரூபாய் பிரகாஷும் எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்து பினாமியாக பல கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காங்க. முன்ஜாமீன் கிடைக்கிற வரை கரூர் புறநகர் பகுதியில் ஒரு பண்ணை வீட்டில் பதுங்கி இருக்கார். பதுங்கி இருக்கிற பண்ணை வீட்டை கூட்டி போய் காமிக்கிறார், காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது. முன்ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தால் பிரகாஷ் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் பல ரகசியங்களை சொல்வார். அது இன்னும் பெரிய அளவில் பரபரப்பாக பற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியா அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயமாக விவாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற தேவையில்லை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவருக்கு ஜாதி வெறியர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கார். ஆணவ கொலைக்கு குறைந்தபட்ச தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் மாநில அரசு செய்ய வேண்டிய அவசர கால சட்டம். அதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டியது இல்லைன்னு சொன்னார்னா அது என்ன பின்னணின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி வெறியர்கள் அவரை இயக்குகிறார்கள். ஜாதி மீது பற்றுள்ளவர்கள், ஜாதி ஒழியக்கூடாது என்று நினைப்பவர்கள் முதலமைச்சருடைய ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் அவர் அதை சொல்கிறார். எவ்வளோ கொடூரமான விஷயம். ஆணவ கொலைகள் என்பது சாதி மறுப்பு திருமணத்தை ஒழிப்பதற்காக கொல்லப்படுவது. அது இது தடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லி இருப்பது வேதனையின் உச்சகட்டம். முதலமைச்சருக்கு அது பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லை. அவங்க அப்பா கருணாநிதியாக இருந்தால் அது அவருக்கு தெரியும். முதலமைச்சர் அரசியல் கவனம் செலுத்தவில்லை என்பது தான் இதை எடுத்து காட்டுகிறது. முதலமைச்சர் சமூகத்தினுடைய அடித்தட்டு வரை கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேண்டாம் என்று சொல்லுவது அவருடைய சாதி வன்மத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் அவருடைய கவனத்திற்கு போகாமல் தடுக்கப்படுவது காரணமாக இருக்கலாம். சாதியை ஒழிக்கணும்னா கலப்பமரம் நடக்கணும். பெரியார் சொன்னது தானே, சாதியை ஒழிக்கணுங்கிறது பெரியார் சொன்னது தான். பெரியாருடைய வாரிசுகள் தான் நீ கட்சி நடத்தலாம். பெரியாரை போடாமல் கட்சி நடத்த முடியாது. அப்போது ஆணும் பெண்ணும் வேறு வேறு சாதினா சாதி ஒழிஞ்சிடும். பிறக்கிற குழந்தை சாதியற்ற குழந்தையாக பிறக்கும். சாதி கட்டியாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டம் போடாமல் தவிர்க்கப்பட்டது உண்மையாக திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக. ஏன்னா இப்போ திராவிட கட்சிகளே இது மாதிரியான விஷயங்களை தூக்கி பிடிக்குது அப்படிங்கிறப்போ சாதியை மறைமுகமாக இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும் தானே. ஆமாம், இதுதான் உண்மை. திராவிட இயக்கம் தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்குகிறது என்பதுதான் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற மறுப்பது. திராவிட இயக்கம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வளோ நாளில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டுமே இப்போ ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கணக்கெடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 7 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு போகாமையா இருந்திருக்கும் ஐயா? இல்லை, முதல்வர் தான் 8 மணி நேரம் கூலிக்கு 12 மணி நேரம் உழைக்க சொன்னார். செய்யார் விவசாய சங்க தலைவர் குண்ட சலத்தில் அடைச்சார். இதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் தானே நடக்குது. இப்போ முதலமைச்சருடைய கவனத்துக்கு தவறாக ஆலோசனை சொல்லப்படுவதோட விளைவு தான் இந்த ஆணவ கொலைக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்குதோன்னு நடுநிலையாளர்கள் அச்சப்படுகிற ஒரு போக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லைங்கய்யா, இப்போ அவருக்கு ஆலோசனை சொல்றவங்க இது மாதிரியான ஆலோசனைகள் சொன்னாலும் கூட இப்போ மதுரையில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அதாவது விருதுநகர்ல இருந்து இப்போ நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், இப்போ சென்னையில் கூட நடந்தது, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து முதல்வர் அவர் கவனத்துக்கு எப்படியாவது போயிருக்கும். செய்தித்தாள்களையோ இல்லை அது மாதிரியான விஷயங்கள் பார்த்தோ நிச்சயமாக அவருடைய கவனத்துக்கு போயிருக்கும். அப்படிங்கிறப்ப அது குறித்த சிந்தனை அவருக்கும் இருந்திருக்கும் தானே. இல்லைம்மா, அவருக்கு சிந்தனை இருந்தால் ஏன் இதை மறுக்கிறாரு? மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
அவருடைய கவனத்துக்கோ அவருடைய சிந்தனைக்கோ அவர் அதை பற்றி அக்கறையோ செலுத்தவில்லை என்பதுதான் இந்த பதிலிலும் நமக்கு தெரிகிறது. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட சிபிஎம் அலுவலகம் கூட திருநெல்வேலியில வந்து தாக்கப்பட்டது சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததற்காக. இது மாதிரியான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து வந்து திமுக வந்து மௌனம் காக்குது அப்படின்னு கூட சொல்லலாமாங்க ஐயா? அப்போ அதான் இப்போ சாதி ஒழிப்பிலிருந்து திமுக விலகி கொண்டிருக்கிறது, திராவிட இயக்க கொள்கைகளை மறந்து கொண்டிருக்கிறது, மறைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஆணவ கொலை விஷயத்தில் முதலமைச்சருடைய கவலை போதுமானதாக இல்லை என்பதுதான். அப்ப எப்படி பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து விட்டும் அரசியல் பண்ண நினைக்குதோ, அப்ப அதே மாதிரி திமுகவும் வந்து சாதி அரசியல் நோக்கி திரும்பிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதை குறிக்கும். சாதி அரசியலை நோக்கி திமுக திரும்பி ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னியரும் ஒடுக்கப்பட்ட மக்களும் வசிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மாவட்ட செயலாளராக ஒருவரை போட முடியாது. மேல் சாதியை சேர்ந்த வன்னியர் தான் மாவட்ட செயலாளர். தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் தேவேந்திர குல வேளாளர்களும் முக்குளத்தூர் இருக்காங்க. திருநெல்வேலியில் முக்குளத்தூர் தான் மாவட்ட செயலாளர். தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயல் திமுக போட முடியலையே. அப்போ திமுக கொள்கை ஆரம்பிக்க போட்டிருந்த கொள்கையிலிருந்து விலகி வெகு தூரம் போயிடுச்சு திமுக. இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு. பாஜகவுடைய கொள்கையை நோக்கி நகர்கிறது திமுக. இப்படித்தான் எடுத்துக்கணும். மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. இதுதான். அப்போ வந்து இனிவரும் காலங்களில் திமுக இதுக்கு மேலேயும் வந்து வளராது, இல்ல மக்கள் கிட்ட செல்வாக்கோட இதே அளவுக்கு இருக்குமாங்கய்யா? இல்லை, திமுக இப்போ தேய ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணி கட்சிகள் தான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு போகுது. இந்த கூட்டணி கட்சிகள் விலகினால் திமுகவுடைய நிலைமை இப்போ அதிமுக இருக்கிறது போல தான். அதிமுக இப்போ அரசியல் அனாதையாக இருக்குது. ஆனால் பிஜேபியோடு சேர்ந்து சனாதனத்தை ஆதரித்த காரணத்தினால அதிமுகவோட எந்த கட்சியும் இப்போ கூட்டணி இல்லை. கூட்டணி போல எங்கே இருக்குது? திமுக இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், வேல்முருகன், வைகோ, காங்கிரஸ், இப்படி எல்லாமே. காரணம் முற்போக்கு வேடம். இப்போ அதிமுக பிஜேபியிலிருந்து விலகி வந்த பிறகு அந்த முற்போக்கு வேடத்தை முழுமையாக போட்டுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இது எதிர்காலத்தில் திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு மிக வேகமாக நகர்த்தக்கூடியதான். கூட்டணி கட்சிகளெல்லாம் இப்போ அதிமுகவோடு பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது என்ற நிலையை கண்டிப்பாக அதிமுக கரையேறினால் திமுக கரை முங்கிவிடும். திமுகவை பொறுத்தவரை மக்கள் அதிருப்தி அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வாக்கு 40க்கு 40 கூட மோடி எதிர்ப்பு அலைதான், திமுக ஆதரவு அலை அல்ல. இந்தியா முழுக்க மோடி ஆதரவு எதிர்ப்பு அலை தான். மோடி தான் கதாநாயகன். மோடி எதிர்ப்பவர்கள்லாம் காங்கிரஸ் ஆதரிச்சாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக பல வரலாற்று தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த வரலாற்று தவறுகளின் பட்டியலில் இந்த ஆணவ கொலைக்கான சட்டம் இயற்றப்படாதது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்த அந்த சாதி ரீதியிலான இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இனிமேல் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதில் வந்து சாதி ரீதியிலான இந்த கயிறுகளோ அடையாளங்களோ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அது மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து முதல்வர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சாதியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த சாதி மறுப்பு திருமணங்களை வந்து திமுக வந்து ஏற்க மறுக்குது. இது மாதிரியான விஷயங்கள் முரண்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கார்பரேஷனில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உமா கிழிச்சி வீசிட்டு போகுது. அங்கே இருக்க திமுக கவுன்சிலில் என்ன நடக்குதுன்னு தெரியல. திமுகவுடைய கொள்கை அந்த அம்மாவுக்கு போய் சேரல. திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக கொள்கை என்ன, கோட்பாடு என்ன போய் சேரல. ஆனால் ஒரே எம்எல்ஏ, மாம்பழம் எம்எல்ஏ உமா, அந்த அம்மாவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கைகளை தெளிவாக வகுத்து கொண்டு இருக்கு. தெளிவாக அந்த அம்மாவுக்கு தெரியுது. இந்த பக்கம் திமுக எல்லாம் தேமையான உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மா கிழிச்சி வீசிட்டு போயிட்டே இருக்கு. இதில் திமுக சறுக்கி கொண்டு இருக்கிறது என்பதற்கு மாநகராட்சி மாமன்றத்தில் உமா கிழித்து வீசிய
சந்திர அறிக்கை நகல்களும் உண்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை வந்து போலி ஆவணம் மூலமாக ஒரு இடத்தை வந்து 100 கோடி மதிப்புள்ள இடத்தை வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வந்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவர் தலைமறைவாயிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? சாதாரணமான ஒரு நபர் பிரகாஷ், அந்த பிரகாஷ் நாமக்கல்லையும் பரமத்தி வேலூர்லேயும் ஒரு மின்சார சாதன ஒரு விற்பனை கடை வச்சுருந்தார். அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சரான பிறகு அவரை எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆக்குறார், டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர். பேருந்து பாடி கட்டுகிற இடத்துல மின்சார சாதனங்களை விநியோகம் செய்யும் ஒரு பெரிய ஏஜெண்ட்டை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் மின்சார போலி உதிரி சாமான்களை, நீங்கள் டெல்லி ஐட்டம் இருக்குல்ல, அது பூரா பார்த்தீங்கன்னா பாதி விலை தான் டெல்லியில். இங்கே நீங்கள் எல்லாம் டூப்ளிகேட் பொருள் தான். கைத்தான் ஃபேனு கொடுப்பான், ஃபேன் சுற்றும், காற்று வராது. நீங்கள் இப்போ பல்பு கொடுப்பான், மினிச்சு தான் எரியும். ஒரு வாரம் பிரைட்டாக எரியும், அப்புறம் எரியாது. இப்படி பல கோடி ரூபாய் பிரகாசம் எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்து பினாமியாக பல கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காங்க. இந்த சொத்துக்களை ஒரு சொத்து தொப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய 12 ஏக்கர் நிலத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பேருக்கு எழுதி கேட்குறார். பவர் லூம் போடணும்னு எழுதி கேட்குறார். கொடுக்க மறுக்கிறார், கடத்தப்படுகிறார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு அவருடைய மகள் சோபா மனைவி 2 பேர்லையும் தானம் செட்டில்மெண்ட் எழுதி வச்ச இந்த 100 கோடி ரூபா சொத்தை மனைவி மகளும் கடத்தப்பட்டு கண்முன்னே கடத்தப்பட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு 100 கோடி ரூபாய் சொத்து விஜயபாஸ்கருடைய தம்பி சேகர் பேருக்கு மாறுகிறது. இதுதான் சண்டை கரூரில். ஆனால் காவல்துறைக்கு போகிறாரு, புகார் எடுக்கலை. திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பெற்ற அத்தனை துறைக்கும் போகிறார், நடவடிக்கை எடுக்கலை. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் ஆணை எடுக்கிறது அவரை கைது செய்யுங்கன்னு. தப்பி தலைமறைவாக ஓடி போயிட்டார். கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு ஆதரவை செய்வதற்கு அவர் முடியல. கரூர் புறநகர பகுதியில் அவர் இருப்பதாக அதை தான் காட்டி கொடுப்பதாகவும் சொல்கிறார் பிரகாஷ். காவல்துறை அவருக்கு ஒத்துழைக்க மறுக்குது. இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்குங்கிறார் பிரகாஷ். மின்சார உதிரி பாகங்கள் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதில் இவருக்கு வந்த கமிஷனே பல கோடி. இப்போ எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு? இதுதான் இவரை இப்போ துரத்துகிறது. இவர் இப்போ முன்ஜாமீன் கிடைக்கிற வரை கரூர் புறநகர் பகுதியில் ஒரு பண்ணை வீட்டில் பதுங்கி இருக்கார். பதுங்கி இருக்கிற பண்ணை வீட்டை கூட்டி போய் காமிக்கிறார், காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது. முன்னாள் அமைச்சர் நேரில் பார்த்தும் கூட எந்த நடவடிக்கை. காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறைக்கு அதிமுக திமுக 2 ஒன்று தான். காவல்துறை இருக்கிற உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே நேரடியாகவே இந்த வழக்கில் குற்றவாளி கைது செய்யக்கூடாதுன்னு அழுத்தம். பிரகாஷுடைய மனைவி கடத்தப்பட்டு மகள் கடத்தப்பட்டு கரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பதிவுத்துறை அலுவலகத்தில் சொத்து கைமாற்றப்படுகிறது. அமைச்சர் என்ன சொல்லி அடிக்கிறார்னா, என்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி தானே இவ்வளோ கோடி சம்பாதிச்ச, ஏன் எனக்கு இந்த சொத்தை கொடுக்கக்கூடாது? எஸ்பிகிட்ட போகிறாரு, நடவடிக்கை இல்லை. டிஐஜிகிட்ட போகிறாரு. நீதிமன்றத்துக்கு போன பிறகு எம்ஆர் விஜயபாஸ்கர் யாராக இருந்தாலும் குற்றவாளிக்கு எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. என்னுடைய மகளையும் மனைவி கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாருன்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. விசாரித்து முகாந்திரம் உள்ள காரணத்தினால அவர் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். ஐயா, ஆனால் இப்போ 13 நாட்களாக தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிற செய்தி தானங்க ஐயா இருக்கு? இல்லை, 13 நாளாக தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை நீதிமன்றத்துக்கு சொல்லுது. ஆனால் காவல்துறை அனுமதியோடு கரூர் புறநகர் பகுதியில் வாழ்கிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். காவல்துறை இவரை கைது செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு அச்சம் ஏற்படும். சாதாரண நபரை தாண்டியவர். அப்போது பிரகாஷ் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே இருக்கார், நடவடிக்கை இல்லை. புகார் நீங்கள் பிரகாஷ் தாக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், பல சித்திரவதை செய்யப்படுது. அதுக்கெல்லாம் புகாரை கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. புகாரை புறக்கணிக்கிற காரணத்தினால தான் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். உயர்நீதிமன்றமும் அதே காவல்துறைக்கு ஆணையிடுகிறது. இவர் சொல்லுகிற புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் மிக காலதாமதமாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். திமுக எதனால இவங்களுக்கு ஒத்து போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? இந்த விஷயத்துக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்க விடாம பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, லோக்கலில் எப்படியுமே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் 2 பேரும் பங்குதாரர்களாக இருந்து தான் நீங்கள் செம்மண் குவாரி நடத்துறது, மணல் குவாரி நடத்துறது. ஏன்னா 2 பேருக்கு தான் விஷயம் தெரியும். 2 பேரும் முன்னாள் எம்எல்ஏக்கள், 2 பேர் முன்னாள் மந்திரிகள். நீங்கள் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் செம்மண் குவாரி முழுக்க திமுக பேரில் ஓடும். ஏன் பொன்முடி அப்பா அமைச்சர், மகன் சவுடுமண் கான்ட்ராக்டர். பல கோடி ஊழல் இருக்கேன். 68 கோடி ரூபா, 70 கோடி ரூபா ஊழல். இதை உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்துருக்கேன். இதே கதை எம்ஆர்க்கு விஜயபாஸ்கர் கதை இதே தான். வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்தில் குற்றத்தை நிரூபித்து கொள்ளலாம். இப்போ அவரை விடுதலை செய்யுங்க, முன்ஜாமீன் கொடுங்க. இப்படி தானே பல வழக்கு. அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் எந்த கவலையும் இல்லாமல் நேரடியாக கண்காணித்து கொண்டு இந்த வழக்கிலிருந்து மீண்டு முன்ஜாமீன் கிடைச்சிச்சா சரண்டர் ஆயிடுவார். எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கிறார், கள்ளச்சாராய் சாவுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு. கரூரில் ஆளே இல்லை. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருக்கிறதுனால ஆர்ப்பாட்டம் பண்ணால் போலீஸ் பிடிச்சிடும். இதுதான் யதார்த்த நிலை. ஆக பிரகாஷ், எம்ஆர் பிரகாஷ் ஒரு காலத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பினாமியாக இருந்திருக்கார். அதில் தான் பிரச்சனையில தான் வந்து 2 பேரும் எதிராக நிற்கிறாங்க. எம்ஆர்க்கு விஜயபாஸ்கர், பிரகாஷ் 2 பேரும் சேர்ந்து பல மின்சார கான்ட்ராக்டுகளாக எடுத்து செஞ்சுருக்காங்க. அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பிரகாஷ் அவர் ஒரு காலத்தில் எம்ஆர் பிரகாஷாகவே இருந்திருக்கார். அடித்து எழுதி வாங்க, அப்படித்தான் எழுதி வாங்குறார். எப்படி என்னுடைய மந்திரி செல்வாக்கை பயணித்து தானே நீ பல கோடி பினாமியில் சொத்து சேர்த்த, அந்த சொத்துக்களை எனக்கு கொடு. எம்ஆர்கே விஜயபாஸ்கருடைய பினாமி எம்ஆர் பிரகாஷ். இவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பஸ் டெப்போக்களுக்கும் மின்சார சாதனங்கள் 4750 5000 பஸ் இருக்குது, கார்பரேஷன் பஸ். இதுக்கு பூரா எலக்ட்ரிக் சாமானம் பிரகாஷ் தான். அமைச்சருடைய பினாமி பிரகாஷ் பினாமி. இதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை தான் அடித்து எழுதி வாங்குறாரு. அதனால தான் இப்போ தலைமறைவாக இருக்கார். கண்டிப்பாக பிணை கிடைக்கும், அன்னைக்கு வெளியில் வருவார். வந்தால் எம்ஆர் விஜயபாஸ்கரை பிரகாஷ் கட்டிட கான்ட்ராக்டர் எத்தனை கோடி கொடுத்தாங்க, எத்தனை கோடி கைமாறிச்சு, எல்லா விவரங்களும் பொது வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள். இவருடைய முன்ஜாமீன் கிடைப்பதற்கு அருகாமையிலே பிரகாஷுடைய இன்னொரு பத்திரிகையாளர் செய்தியில் எத்தனை கோடி 2 பேரும் வர்த்தகம் செய்தோம், அரசை எத்தனை கோடி ஏமாத்துறோம், போலி எலக்ட்ரிக் பொருட்களை போட்டு எத்தனை கோடி பணம் எடுத்தோம், 50 ரூபா குண்டு பல்பை போட்டுட்டு வேலுமணி உள்ளாட்சித்துறையில் 500 ரூபா பில்லை போட்டு பல ஆயிரம் கோடி எடுத்திருக்கிறதாக அறப்போர் இயக்க சேராமல் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே போன்று முன்ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தால் பிரகாஷ் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் பல ரகசியங்களை சொல்வார். அது இன்னும் பெரிய அளவில் பரபரப்பாக பற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பிரகாஷ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஐயா, அவரை வந்து இதுக்காக வந்து நிறைய துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே நிறைய பல இன்னல்கள் தாண்டி தான் வந்து இந்த கேஸை போட்டிருக்காரு. இப்போ வந்து அதுக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. வழக்கு போட்டதாகவே இருந்தது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கராக முன்னாடி போய் வந்து இப்போ நான் வந்து ஜாமீன் வாங்கி வைக்கிறேன், முன்ஜாமீன் வாங்கி வைக்கிறேங்கிற பேரில் அவர் இப்போ ஜாமீன் வாங்கினதுனால தான் அதை வந்து ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணதுனால இப்போ அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ வந்து இவ்வளோ நாள் அந்த வழக்கு வந்து நிலுவையிலே இருந்ததுக்கான காரணம் என்னங்க ஐயா? அவரு
எம்ஆர்கே விஜயபாஸ்கருக்கு திமுக அரசாங்கத்துக்குள்ள குறைந்தபட்ச செல்வாக்கு இருக்கு. வெளியில தான் இப்போ திமுக அதிமுகன்னு தனித்தனியா இருக்காங்க. உள்ளுக்குள்ள 2 பேர் ஒண்ணுதான். இவர் முன்னாள் மாவட்டம், அவர் இன்னாள் மாவட்டம், இன்னாள் மந்திரி, அவர் முன்னாள் மந்திரி. இவர் சவுடு மண்ணம் மணல் குவாரியை கண்டும்போது திமுக அமைச்சர் பார்த்து கொண்டிருப்பார், பாதி பங்கு வாங்கி கொள்வார். இப்போ திமுக மணல் குவாரி நடத்துகிற பொழுது பாதி அண்ணா திமுக பங்கு வாங்கி கொள்ளும், பார்த்து கொண்டு இருக்கும். ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மணல் திருடை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் டிஜிபி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு போய் ஒரு பெரிய புகாரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 22,30,00,000 யூனிட்டுகள் மணல் அள்ளப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 4,730 கோடி பணம் இந்த மணல் விற்கப்பட்டிருக்கு. 3 வருடங்கள். புகாரை கொண்டு போய் அமலாக்கத்துறை எங்கே கொடுத்துருக்காங்க? டிஜிபி ஆஃபீஸில். 3 வருட காலம் அமலாக்கத்துறை பார்த்து கொண்டு இருந்ததா? டிஜிபி பார்த்துட்டு இருந்தாரா? கலெக்டர் பார்த்துட்டு இருந்தாரா? எஸ்பி பார்த்துட்டு இருந்தாரா? கனிம வளத்துறை பார்த்துட்டு இருந்ததா? ஆமாம், எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அனைத்து கட்சிகளும் பார்த்துட்டு இருந்ததா? ஆமாம், அனைத்து கட்சிகளுக்கு பணம் போய் 6 சேர்ந்தது, பார்த்து கொண்டு இருந்தது. ஒரே 3 வருஷத்தில் 5,000 கோடி ரூபாய்க்கு மணல் கடத்தப்பட்டிருக்குன்னா ஏறக்குறைய மணல் கடத்த ஆரம்பித்து 35 ஆண்டுகள் ஆச்சு. நீங்கள் திமுக ஆட்சியில் வந்தது 89, 91, அப்போ தான் மணலை அரசாங்கம் விற்க ஆரம்பித்த காலம். எத்தனை ஆண்டு? 3 ஆண்டுக்கு 5,000 கோடினா 30 ஆண்டுக்கு 50,000 கோடி. 50,000 கோடி ரூபாய்க்கு மணல் மட்டும் விற்கப்பட்டிருக்கு. இது யாராருக்கு பங்கு? அதிமுக திமுக பங்கு. அப்போ எப்படி எம்ஆர்கே விஜயபாஸ்கரை நீங்கள் கரூர் இருக்கிற திமுக போலீஸு காட்டி கொடுப்பார்கள்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பல விஜயபாஸ்கர் பல மாவட்டங்களில் ஒளிந்திருக்கிறார்கள். பல பிரகாஷ்கள் சண்டை காத்திருக்கு. காலம் செல்ல செல்ல பல பினாமிகள் வெளியே வருவார்கள். பல பிரகாஷ் வெளியே வருவாங்க. பல எம்ஆர்கே விஜயபாஸ்கர்கள் தலைமறைவாவார்கள். இதுதான் திராவிட இயக்கம். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.